சேரா. தீபன், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உள்ள வரலாமா? வா சேரா. உட்காரு. தீபன், என்னை பத்தின விஷயம் எல்லாம் நீ கேள்விப்பட்டிருப்ப. அதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லை. அந்த வேலு பைத்தியக்கார தென்னரசை நான் தான் கொலை பண்ணேன்னு பொய் சொல்லிட்டு சுத்துறான். உண்மையிலேயே தென்னரசை நான் கொலை பண்ணல தீபன். நான் சக்தியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு தெரிஞ்சுதான் அவன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு திரியிறான். என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டா சக்தி கூட சேர்ந்துடலான்னு அந்த வேலு நினைக்கிறான். அது மட்டும் நடக்கக்கூடாது. வேலு சொன்னதெல்லாம் பொய்ன்னு சக்தி கிட்ட நிரூபிக்கணும். இப்ப அதுக்காக ஒரு 2 லட்சம் ரூபா தேவைப்படுது. உங்ககிட்ட இருந்தா கூட அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிஜமா நீ தென்னரசவை கொலை பண்ணலையா? சத்தியமா நான் பண்ணல. பாத்தியா, நீ கூட என்ன நம்பல. சேச்சா, நான் உன்னை முழுசா நம்புறேன். நீ தென்னரசவை கொலை பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் சேரா. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீயாச்சும் என்ன நம்புறியே, ரொம்ப சந்தோஷம். என் தங்கச்சிய கண்டிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போ முக்கியம் என்னன்னா ஃபர்தராக வேண்டிய வேலையை பார்ப்போம். நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். நீ காஃபி சாப்பிடுறியா? சரி தீபன். பாக்கியம்மா, சாருக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க. தீபன் மட்டும்தான் நம்மளை நம்புறான். தீபனுக்கு உண்மை தெரிஞ்சு சுதாரிக்கிறதுக்குள்ள எப்படியாவது நம்ம வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடணும். தேங்க்ஸ். காஃபி இவ்வளவு உப்பா இருக்கு. என்ன சேரா, காஃபி ஒரு உப்பா இருக்கா? உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணும்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. இந்தா, இப்ப தண்ணிய குடி, அப்புறமா தண்டனை அனுபவிக்கலாம். புடுறா. எங்கடா ஓடுற? ஏய் வேண்டா, தென்னரச நீ கொலை பண்ணிட்டு கொலைப்பழிய செல்வி மேலையும் வேலு மேலையும் போட்டுட்டு நீ மட்டும் இத்தனை வருஷம் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கியா? ஏய், நீ இருக்க வேண்டிய இடம் இதுலடா, ஜெயிலடா. வாடா வாடா. ஏய் 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 சேரா. ஏய், என்ன தப்பிக்க பண்றியா? ஏய் ஏய் போலீஸ்கார மேலே கை வைக்கிறியா? நவீன், ஏய் நவீன், இவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க. ஏய் வாடா வாடா ஸ்டேஷனுக்கு. வேணாம் மச்சான், நம்ம குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை பேசி சரி பண்ணிக்கலாம். ஏய், எதுடா நம்ம குடும்ப பிரச்சனை? நீ கொலைய பண்ணிட்டு அந்த பழிய மத்தவங்க மேல போடுவ? உன்னாலதானே தான் கொலை பண்ணிட்டோம்னு செல்வி எவ்வளவு குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்துட்டு இருந்தா தெரியுமா? செல்விக்காக வேலு 7 வருஷம் தண்டனை அனுபவிச்சு வந்திருக்கான். ஆனா நீ எந்த வருத்தமும் இல்லாம ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்திருக்க. உன்னால உன் 2 தங்கச்சிங்க வாழ்க்கையும் நிம்மதியே இல்லாம போச்சுடா. ஆனா அத பத்தின வருத்தமோ குற்ற உணர்ச்சியோ உனக்கு கொஞ்சம் கூட இல்லல்ல. உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதியை நான் பார்த்ததே கிடையாதுடா. நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். திவன் திவன் திவன், நீயும் கடைசியில இவங்களோட சேர்ந்து என்ன மாட்டி விட்டல்ல. உனக்கு போய் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் பாரு. டேய், தீபன் ஒன்னும் முட்டாள் இல்லடா.
நீ ஃப்ராட்ன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஓடா. விடுங்க விடுங்க. ஏய் ஓ போடா. என்னடா பாக்குற? வா. ஏய் ஐயோ, ஜெயிலுக்கு போயிட்டா 10 வருஷம் வெளியில வர முடியாதே. நம்ம தான் கொலை பண்ணிருக்கோன்னு வேற நவீன் கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. நாம ஜெயிலுக்கு போக கூடாது. எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடணும். ஐயோ. ஏய் சேரா சேரா சேரா. ஏய் வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னமாச்சு? நெஞ்சு பயங்கரமா வலிக்குது. சேரா. ஏய் சேரா. ஐயோ. ஏய் நவீன். சேரா நிஜமா மயங்கிட்டாப்பா. வண்டி நிறுத்துப்பா. என்னாச்சு? சேரா சேரா சேரா. நவீன் பாப்பா. ஐயோ. ஏய் சேரா. என்னாச்சு சார்? நவீன் பாருப்பா. சேரா 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 சேரா. சார் ஒண்ணும் இல்ல சார், இவனுக்கு பேனிக் அட்டாக் ஆயிருக்கும் போல. நம்ம சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாம் சார். சரிப்பா, உடனே ஹாஸ்பிடல் கொண்டு போ. ஓகே. சேரா சேரா கண்ணமொழி. சேரா சேரா. ஏய், சேரா. ஏய் சேரா. ஏய் என்ன நவீன், இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சோம், அவன் தப்பிச்சு போயிட்டானே. ஒன்னும் பயப்படாதீங்க சார், நாளைக்கு வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள அவனை பிடிச்சிடலாம். ஆனா அது வரைக்கும் அவன் வெளிநாட்டுக்கு எங்கேயும் தப்பிச்சு போகாம பாத்துக்கணும். ச்சே. வேலு, சேர இந்த ஊரை விட்டு தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனை எப்படியாவது புடிச்சிடணும் வேலு. அவனை தப்பிக்க விடக்கூடாது. அவன் செஞ்ச கொலைக்கு நீ 7 வருஷம் தண்டனை அனுபவிச்சிருக்க. இதுல போதாத குறைக்கு சக்தியோட உன்னை சேர்ந்து வாழ விடாம பிரிச்சிருக்கான். வேலு, சேரனை ஜெயில போட்டாதான் என் மனசு ஆறும்பா. நல்லவன் மாதிரி உறவாடி எத்தனை பேரோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கான் சார். எனக்கு அவனை நினைச்சு எந்த வருத்தமும் இல்லை. என் தங்கச்சி மீனாவை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. சேர மாதிரி ஒரு கொலகாரனோட வாழ்றது, மீனா அதுக்கு தனியாவே வாழ்ந்துட்டு போயிடலாம்ப்பா. நீங்கெல்லாம் இருக்கும்போது மீனாவை பாத்துக்க மாட்டீங்களா? நீங்க சொன்னது வாஸ்தவம் தான். சேரனோட சுயநலத்துக்காக மீனாவை அவன் என்ன வேணாலும் செய்வான். அவங்கிட்ட இருந்து மீனாவை பிரிக்கிறதே நல்ல விஷயம்தான். ஏதோ புது நம்பரா இருக்கு சார். வேலை ஸ்பீக்கர்ல போட்டு பேசுப்பா. ஒரு வேலை சேர்னா இருந்தா கூட இருக்கும். ஹலோ. டேய் வேலு, அவ்வளோ சீக்கிரம் நான் போலீஸ்ல சிக்க மாட்டேன்டா. அண்ணனை கொன்ன மாதிரியே உன்னையும் கொல்லாம நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன்.